இந்த முதலமைச்சருக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்தாலே அப்பொழுதுதான் சமூக நீதி பத்தி ஞாபகம் வரும். அதுக்கு பிறகு மறந்துடுவாரு. 3 நாளுக்கு முன்பு முதலமைச்சர் இங்க வந்தாரு. வந்து ஒரு பொய் மூட்டையை அவுத்து விட்டாரு. என்ன பொய் மூட்டை? இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி கடந்த முறை இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாராம். என்ன வாக்குறுதினா, நான் வன்னியர்களுக்கு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாராம். ஸ்டாலின் அவர்களே, இப்படி ஒரு பொய் ஒரு முதலமைச்சர் பேசலாமா? நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி, திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் வழங்குவேன் என்று வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீர்கள். மணிமண்டபம் பத்தி யாராவது கேட்டாங்களா உங்களை? நாங்க வச்சிருக்கிறோம், மணிமண்டபம் வச்சிருக்கிறோம். இங்க மணிமண்டபம் வச்சுட்டு என்ன பண்றது? எங்களுக்கு தேவை இந்த பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், வேலைக்கு வரணும், சுயமரியாதையோட வாழணும். அதை விட்டுட்டு நாங்க மணிமண்டபம் வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? ஆனால் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலினுடைய நோக்கமே இந்த பட்டியலின சமுதாயம், வன்னியர் சமுதாயம், இந்த 2 பெரிய சமுதாயத்தை பிரச்சனைகளை மூட்டி விட்டு இந்த 2 சமுதாயம் சண்டை போடணும், அடிச்சுக்கணும், பகைமையா வாழ்ந்துட்டு இருக்கணும். காலங்காலமா இதுதான் நடக்கணும். இவங்க குளிர் காயணும், இவங்க அப்பா குளிர் காய்ஞ்சாரு, இவர் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறாரு, அடுத்தது இவர் புள்ள குளிர் காயணும். இதெல்லாம் இனி எடுபட போறது கிடையாது. இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இன்று தெளிவாக இருக்கின்றார்கள். நீங்க போடுகின்ற சூழ்ச்சியில் அவர்கள் இருக்க வர மாட்ட மாட்டார்கள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, போதும், நீங்கள் ஆண்டது போதும், இந்த மக்களை ஏமாற்றியது போதும், இந்த மக்களுக்கு துரோகம் செய்ததெல்லாம் போதும், போதும் போதும். இதனால்தான் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், வந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் சமூக நீதி நிலைநாட்டும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கிராமத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலே, மருத்துவத்திலே, பொறியியலில் கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இது சமூக நீதி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது இந்த துரோகி திமுக, இந்த துரோகி ஸ்டாலின் அவர்கள், சமூக விரோதி, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. கெடுத்தது ஸ்டாலின். கொடுத்தது எடப்பாடி, கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் மறக்கக்கூடாது, துரோகி, மன்னிக்க கூடாது. இது சமூக நீதி பிரச்சனை, இது சமூக நீதி பிரச்சனை. அதனால்தான் நான் கேட்கின்றேன்,